கரும்பு விவசாயம் போறதுக்கு சொன்னா தொடர்ந்து போராட்டம் நடத்துது. இன்னைக்கு எல்லாம் மனு கொடுக்கணும், போராட்டம் இல்ல, மனு கொடுத்துருக்காங்க. ஆமா, அதனால வந்து இந்த விவசாயிகளுக்கு உடனடியாக பாரபட்சமின்றி மின்சாரம் வழங்குவதற்கு, ஏன்னா மின் மிகை மாநிலம் நம்ம தான் அறிவிச்சோம். இன்னைக்கு வந்து மும்முனை மின்சாரமே இன்னைக்கு தட்டுப்பாடுல விட்டு வந்துட்டு இருக்கு. விவசாயிகள் நம்ம சிறப்பு அது கொஞ்சம் சரி பண்ணி எங்களுக்கு இந்த உங்களுக்கு மின் இணைப்பு வழங்குறதுக்கு இது வழங்கணும். விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குவதில் தொடர்ந்து காலதாமதப்படுத்தும் தமிழ்நாடு மின்சார வாரியம். மின் இணைப்புகளை உடனடியாக வழங்கக் கோரி நடைபெற்ற மாபெரும் மனு கொடுக்கும் இயக்கம். உழவன் முரசு. செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம். தமிழ்நாடு முழுவதும் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையில் 63 உழவர்களின் உயிரை தியாகம் செய்து பெற்ற 23 லட்சம் வேளாண் உரிமை மின் இணைப்புகள் உள்ளன. மேலும் 6 லட்சம் விவசாயிகள் மின் இணைப்புகள் வழங்கக் கோரி விண்ணப்பித்த நிலையில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக காக்க வைக்கப்பட்டுள்ளனர். மின் மிகை மாநிலமான தமிழ்நாட்டில் வீடுகளுக்கு 15 நாட்களிலும் வணிகத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் 30 நாட்களில் மின் இணைப்பு கொடுக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் சாதாரண திட்டத்தில் பணம் கட்டிய விவசாயிகளை 15 ஆண்டுகளாக காக்க வைத்துள்ளது. வெளிநாட்டு உள்நாட்டு தொழில் நிறுவனங்களுக்கும் வணிகத்திற்கும் வீடுகளுக்கும் தங்கு தடையற்ற 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்ட பின்பும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்ட பின்பும் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்காமல் விவசாயிகளை வஞ்சித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2018இல் மின்சார வாரியம் தட்கல் திட்டத்தை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு வேளாண் மின் இணைப்புகள் 90 நாட்களில் வழங்கப்படும் எனவும் அதற்கு 5 ஹெச்பிக்கு 2.5 லட்சமும் 7.5 ஹெச்பிக்கு 2.25 லட்சமும் 10 ஹெச்பிக்கு 3 லட்சமும் 15 ஹெச்பிக்கு 4 லட்சம் என கட்டணம் நிர்ணயித்து அறிவித்ததனால் 15 ஆண்டுகளுக்கு மேலாக காத்து கொண்டிருந்த விவசாயிகள் 90 நாட்களில் மின் இணைப்பு வழங்கப்பட்டுவிடும் என்ற நம்பிக்கையில் கடன் வாங்கி 1,50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தட்கல் திட்டத்தில் விண்ணப்பித்தனர். விண்ணப்பித்தவர்களுக்கு கடந்த 2018 முதல் 2022 வரை 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. 90 நாட்களில் வேளாண் மின் இணைப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் தட்கல் திட்டத்தில் மட்டும் பணம் கட்டிய விவசாயிகள் 30,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக மின் இணைப்பு பெற முடியாமல் காத்து கொண்டிருக்கின்றனர். சாதாரண திட்டத்திலும் 25,000, 50,000 ரூபாய் திட்டங்களிலும் பணம் கட்டிய 4 லட்சம் விவசாயிகள் 5 ஆண்டுகள் முதல் 15 ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கின்றனர். 30,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து 900 கோடி ரூபாய் பணத்தை தட்கல் திட்டத்தில் பெற்றுக்கொண்டு தமிழ்நாடு மின்சார வாரியம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுப்பதற்கு மின்கம்பம், கம்பி, மீட்டர், பெட்டி இல்லை என சொல்லி காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது. ஆனால் மறுபுறம் வீடுகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் இது போன்ற காரணங்கள் எதுவும் சொல்லப்படாமல் மின் இணைப்பு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயிகள் மின்பாதைகளை மாற்றி அமைப்பதற்கு கட்டணம் செலுத்தினால் அதுவும் உடனடியாக மின்சார வாரியத்தால் செய்து தரப்படுகிறது. தட்கல் திட்டத்தில் பணம் செலுத்தி காத்து கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கு மட்டும் தமிழ்நாடு மின்சார வாரியம் உபகரணங்கள் இல்லை என்று சொல்லி காலம் தாழ்த்தி விவசாயிகளை கொடுமை செய்து வருகிறது. இது குறித்து விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டங்களிலும் மின்சார வாரியத்திடமும் பல முறை நேரிலும் அஞ்சல் மூலமாகவும் புகார் தெரிவித்தும் 2 ஆண்டுகளாக ஒரு மின் இணைப்பு கூட கொடுக்கப்படாமல் விவசாயிகள் காக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே தட்கல் திட்டத்தில் காத்து கொண்டிருக்கும் 30,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையிலும் மற்ற அனைத்து திட்டங்களுக்கும் பதிவு செய்து காத்து கொண்டிருக்கும் அனைத்து உழவர்களுக்கும் வேளாண் உரிமை மின் இணைப்புகளை உடனடியாக வழங்கக் கோரி நேற்று 1/10/2024 தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், கோவை, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, வேலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், கரூர் ஆகிய 11 இடங்களில் உள்ள தலைமை பொறியாளர்களிடம் பெருத்திரளாக மனு கொடுக்கும் இயக்கம் நடைபெற்றது. வேலூரில் உள்ள தலைமை பொறியாளரிடம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி தலைமையில் விவசாயிகள் மனு அளித்தனர். மேலும் ஈரோட்டில் மாநில தலைவர் ரா சண்முகசுந்தரம் தலைமையிலும், திருச்சியில் மாநில பொதுச் செயலாளர் சு. முத்துவிஸ்வநாதன் அவர்கள் தலைமையிலும், கோவையில் மாநில துணைத் தலைவர் அரசேந்திரன் தலைமையிலும், மதுரையில் மாநில துணை பொதுச் செயலாளர் சி. நேதாஜி தலைமையிலும், திருநெல்வேலியில் மாநில துணைத் தலைவர் அமரேசன் தலைமையிலும், திருவண்ணாமலையில் மாநில துணை பொதுச் செயலாளர் ஏழுமலை தலைமையிலும், கரூரில் மாவட்ட செயலாளர் தென்னிலை ராஜா தலைமையிலும், காஞ்சிபுரத்தில் சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் தேவராஜ் தலைமையிலும், விழுப்புரம், கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இளையராஜா தலைமையிலும், தஞ்சாவூரில் மண்டல ஒருங்கிணைப்பாளர் கந்தவேல் தலைமையிலும் விவசாயிகள் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை பொறியாளர்களிடம் மனு அளித்தனர். மேலும் கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்படவில்லை எனில் அடுத்த கட்ட முன்னெடுப்பாக வருகிற அக்டோபர் 22 முதல் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்துவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது.